எல்லோருக்கும் வணக்கம். தலாய் லாமாவின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம். The goal is not better than the other man. அடுத்தவனை விட நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பது நமது நோக்கம் அல்ல, நமது எண்ணம் அல்ல, நமது குறிக்கோள் அல்ல. பின் எதுதான் நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும்? பட் யுவர் ப்ரீவியஸ் செல்ஃப். நீ நேற்று இருந்ததை விட இன்று நீ நல்லவனாக இருக்க வேண்டும். அடுத்தவனையோ வேறு யாரையோ நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து நேற்று வாழ்ந்ததை விட இன்று சிறப்பாக வாழுங்கள், நல்லவனாக வாழுங்கள், 4 பேருக்கு உதவி செய்யுங்கள் என்கிறார் தலாய் லாமா. ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிகவும் அடிக்கடி கூறுவது, யாரோடையும் நீங்கள் யாரையும் மாறிடம் ஒப்பிடாதீர்கள், உங்களே மற்றவருடன் ஒப்பிடாதீர்கள், மற்றவருடைய உங்களுடன் ஒப்பிடாதீர்கள், உங்கள் குழந்தைகளே மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிடாதீர்கள். ஒப்பிடுவதனால் நமக்குள் மனதுக்கு மிகவும் வருத்தமும் கஷ்டமும் தான் ஏற்படுவதை, அதனால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்கிறார் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அதே போல தலாய் லாமா சொல்கிறார், நீ உன்னை விட நல்லவனாக இருக்க முயற்சி செய், உன்னை நீ முன்னேற்று, அடுத்தவர்களை பற்றி கவலைப்படாது, அவர்கள் எப்படி வாழட்டும், அது அவருடைய வாழ்க்கை. அதை பார்த்து நீ உன்னை மாற்ற முயற்சிக்காது. அடுத்தவர்களும் அதிக பணம் இருக்கலாம், அதிகமான பொருட்களை வாங்கலாம், நீயும் உன்னிடம் பணம் குறைவாக இருக்கலாம், நீயும் அவர்களோட போட்டியை ஓட்டுக்கொண்டு அதே பொருட்களை வாங்கினால் நீ கெட்டு விடுவாய், நஷ்டப்பட்டு விடுவாய். உன்னால் எது முடியுமோ அதை செய். ஆனால் இது தலாய் லாமா சொல்வது பொருட்களின் முன்னேற்றத்தில் அல்ல, நம் உள்ளத்தில் உள்ள முன்னேற்றங்கள், நம்ம எண்ணங்களில் முன்னேற்றம். நேற்று 10 கெட்ட எண்ணங்கள் வந்து இன்று அதை 8ஆக குறையுங்கள், நாளை அதை 6ஆக்குங்கள், அடுத்த நாள் 3ஆக்குங்கள். கெட்ட எண்ணங்களை குறையுங்கள். கெட்ட எண்ணங்கள் நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். கெட்ட எண்ணங்கள் நமது உடலுக்குத்தான் தீங்கு விளைவிக்கும். யாரை பற்றி கெடுதலாக நினைக்கிறோமோ அவருக்கு அதனால் எந்தவித பாதிப்பும் இருக்காது. கெட்ட எண்ணங்கள் நமது உடலைத்தான் தீமை விளைவிக்கும். எனவே நேற்று வாழ்ந்த இடம் இன்று சிறப்பாக வாழப்பாருங்கள் என்கிறார் தலாய் லாமா. நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.